மக்களால நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு கருத்தை இல்லைன்னு நிரூபிக்கிறது மிகவும் கஷ்டம். ஒருத்தரை ஒரு நல்ல கருத்தை நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் கண்ணுக்கு தெரிகிற விஷயமா இருந்தாலும் பல சாட்சிகள் இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் நம்பப்படும். கண்ணுக்கே தெரியாத அண்டத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே நம்பிக்கொண்டிருக்கும் கருத்தை மாத்தி சொல்றது அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான ஒன்று. சூரியன் பூமியை சுத்தி கொண்டிருக்கிறது என்று பலரால் நம்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு கருத்தை சூரியன் பூமியை சுத்தல, பூமி தான் சூரியனை சுத்தி கொண்டிருக்கிறது என்று ராட்டினத்தில் ஏறின ஒருத்தருக்கு தன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களும் சுற்றுவது போல்தான் தெரியும் என்ற கருத்தை மையமாக கொண்டு வானியலையே மிகவும் தெளிவாக கூறிய அறிஞரை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பூமி தினமும் ஒரு முறை தன் சொந்த ஆட்சியில் சுழல்கிறது என்ற பெரிய உண்மையை மக்களுக்கு எடுத்து காட்டியவர். பூமியும் பிற கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது என்ற கருத்தினை ஆணித்தனமாக கூறியவர். இவர் முன்வைத்த தகவல்கள் வானியலில் அதற்கு முன் நம்பியிருந்த பல கருத்துக்களை புரட்டி போட்டது. மருத்துவத்திலும் அறிவியலிலும் பல சாதனைகளை படைத்து தனக்கென்ற ஒரு இடத்தை இன்றளவும் பிடித்து கொண்டிருப்பவர். வானியலின் தந்தை என்று கூட கூறலாம். அவர்தான் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் பற்றிய பல கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். காப்பர்நிக்கஸ்னா யாருண்டு ஒரு விஞ்ஞானத்தை பத்தி அறியாத ஒருத்தருக்கு எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? அவர் பொருளியலாளர், கணித மேதை, பல கலைகள் கற்றவர், மருத்துவர், வானியல் அறிஞர், பல மொழி கற்றவர். 1473 February 19 தோரன்ற நகரத்தில், அப்போ ராயல் ப்ரூஷியா, இப்போ போலந்து, அதில் பிறந்தார். இது வரைக்கும் சூரியன் உலகத்தோட மையம் இல்லை, பூமி தான் உலகத்தோட மையம்னு ஒரு கருத்து இருந்தது அவர் பிறக்கிற வரைக்குமே. அதை அவர் இல்லை, சூரியன் தான் யூனிவர்ஸோட அண்டத்தோட மையம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் சொன்னார். அந்த கருத்துக்கோளை அவர் நிறைய புக்காகவும் எழுதியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 புக்கு எழுதியிருக்காரு. அதில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு ரங்கராட்டினம் சுற்றும் போது நம்ம அதுக்குள்ளே இருந்தோன்னா நம்மளை சுற்றி எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்கும். உண்மையில் யார் சுற்றுறான்னா நம்ம தான் சுற்றுறோம், மற்றதெல்லாம் நிலையாக இருக்கும். இந்த எளிமையான கோட்பாடை பயன்படுத்தி தான் அவர் சூரிய மைய கொள்கையை கொண்டு வந்தார். காப்பர்நிக்கஸ் எப்படி யூனிவர்ஸோட சென்டரில் தான் சன் இருக்குது, பூமி கிடையாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? அது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணார் அவர்? நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் அவர் பல்வேறு கோணங்களை ஆராய்ச்சி செஞ்சார். ரங்கராட்டினம் கருத்து தான் அவரோட மெயினான கான்செப்டாக இருந்தது. அவர் கிரகங்களை, அதாவது அந்த காலத்தில் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு டெலிஸ்கோப்போ ஒரு எந்த ஒரு உபகரணமும் இல்லாமையே அவர் கிரகங்களை ஆராய்ஞ்சார். கிரகங்கள் வக்ரகர்தி, அதாவது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு புதிய முறை தேவை அப்படின்னு அவர் உணர்ந்தார். அதுக்கு முன்னாடி 1400 டாலமின்னு ஒரு அறிவியல் அறிஞர் புவி மைய கொள்கையை அவர் வலியுறுத்தி இருந்தார். அங்கே கிரகங்களோட இயக்கங்கள், பூமியோட இயக்கம், பூமி நிலையாக இருக்குன்னு சொல்லியிருந்தார், சூரியனோட இயக்கம், மற்ற கிரகங்களோட இயக்கம் எல்லாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் ஆராயும் போது ரெட்ரோகிரேட்னு சொல்கிற வக்ரகதி, அதாவது பின்னோக்கிய இயக்கம், அதாவது கோள்களோட ரெட்ரோகிரேட் மோஷன், அப்புறம் சூரியனோட இயக்கம், மற்ற ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நட்சத்திரங்களோட இயக்கம், இதெல்லாம் ஆராயும் போது ஏதோ தப்பாக இருக்குது. அது அவர் சொன்ன கருத்தோட அது ஒத்து போகலை. அதனால அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி இருக்காது அப்படின்ட்டு அவர் சூரிய மைய கொள்கை கொண்டு வந்தார். அவரோட கொள்கை எங்கேருந்து வந்ததுன்னா, கிரேக்க அறிஞர்கள், அரிஸ்டாட்டல் மாதிரி இருக்க மற்ற கிரேக்க அறிஞரோட ப்ளஸ் அரப் அறிஞர், அதாவது அரபிய அறிஞர் அல் பத்தானி, அவர்கிட்ட இருந்தும் அவர் சொன்ன கான்செப்டில் இருந்தும் அவர் கொண்டு வந்தார். புவி மைய கொள்கை கிடையாது, சூரிய மைய கொள்கை, ஹீலியோசென்ட்ரிக் தியரின்ட்டு. ஸோ அதிலிருந்து அவர் கையில் வச்சுருந்தது ஒரு ஆஸ்ட்ரோலேப், ஒரு சின்ன வானியல் மானி தான் வச்சுருந்தார், ப்ளஸ் குவாட்ரண்ட் வச்சுருந்தார். இதை வச்சு அவர் கணக்குகள்லாம் எழுதி அவர் கொண்டு வந்தது தான் இந்த சூரிய மைய கொள்கை, ஹீலியோசென்ட்ரிக் தியரி. மேடம், காப்பர்நிக்கஸ்க்கு எதனால் டாலமியோட கருத்துக்கு ஏன் உடன்படலை? டாலமி என்ன சொல்லியிருந்தார்னா, நடுவில் பூமி இருக்குது, அதை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றுது,
நம்ம நிலாவும் சரி சூரியனும் சரி எல்லாமே சுற்றுது. ஒரு இடத்துல அது என்ன ஆகும்னா ரெட்ரோகிரேட்னு சொல்கிற வக்ரகதி நடக்கும். அப்போ வந்து அதோட வட்டப்பாதை வந்து ஒரு சிக்கலான வட்டப்பாதையாக இருந்தது. அவர் சொன்ன வட்டப்பாதையும் நம்ம பார்க்குற கிரகங்களோட நகர்ச்சியும் வேற வேறையாக இருந்தது. அதோட இயக்கம் எல்லாமே வேற வேறையாக இருந்தது. அப்போ வந்து அவர் பார்க்கும்போது இது கரெக்டான கான்செப்ட் கிடையாது அப்படின்னு அவருக்கு தோணுது. மோரோவர் அந்த பழைய அறிஞர் கிரேக்க அறிவியல் அவருக்கு வந்து ஏன்னா பல்மொழி கற்றவர் இல்லையா, அதனால் அவருக்கு நிறைய படிக்க அப்போ வாய்ப்பு இருந்தனால அவர் எல்லாத்தையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பாக புவிமைய கொள்கை வந்து தவறுன்னு அவர் வந்து முடிவுக்கு வந்துட்டு அப்போ சூரிய மைய கொள்கை அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். சூரியன் தான் மையமாக இருக்கணும், அதை சுற்றி பூமியும் ஒரு கோள் தான், மற்ற எல்லா கோளும் எப்படி போதோ அதே மாதிரி தான் பூமியும் இயங்கும், அது தன்னோட அச்சிலையும் சுற்றும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்தார். எதுவுமே அவர் வந்து பெருசாக விளக்க முடியல அந்த டைமில். பட் அதுலேயும் அவர் வந்து கால்குலேஷன்லாம் கணக்கீடுகள்லாம் செஞ்சு அவர்கிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு உபகரணங்களை வச்சுட்டு அவர் வந்து கணக்கீடெல்லாம் பண்ணி சூரிய மைய ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு கொண்டு வந்தார். காப்பர்னிக்கஸோட பார்வையில் இந்த யூனிவர்ஸ் வந்து 8 ஸ்பியர்ஸாக பிரித்தார். அது என்னென்ன 8 ஸ்பியர்ஸ்? பூமியை நிலாவையும் ஒன்றா தான் அவர் கருதினார். அது வந்து மொத்தம் 8 கோளாக அவருக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸை அவர் தெரிஞ்ச வான்வழியை 8 கோளங்களாக பிரித்தார். ஸ்பியர்ஸ் ஒன்று வந்து பூமி மற்றும் நிலா ஒரு கோளம், அடுத்தது புதன் ஒரு கோளமாக பிரித்தார், வெள்ளி, சூரியன், செவ்வாய், வியாழன், சனி. மற்றது எல்லா ஸ்டார்ஸையும் அதாவது எல்லா எல்லாத்தையும் நட்சத்திரமாக வகைப்படுத்திட்டார். எல்லா ஸ்டாரையும் என்ன பண்ணியிருக்காருன்னா வானத்தோட கூரை முகட்டில் நிலையாக இருக்க நட்சத்திரங்கள், அது வந்து எந்த மூமெண்ட்டும் இருக்காது, நிலையான நட்சத்திரம்னு அவர் வந்து கொண்டு வந்தார். அதுதான் அவர் சொன்ன 8 கோளம். அந்த 8 கோளத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு புக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. புக்கு எழுதிட்டு அதை வந்து ஆன் ரெவல்யூஷன் ஆஃப் ஹெவன்லி ஸ்பியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதி அதில் வந்து அவரோட கான்செப்ட் அவரோட கருதுகோளை வந்து பப்ளிஷும் பண்ணுறாரு. தாமஸ் டிகிஸ் என்பவர் காப்பர்னிக்கஸோட கருத்துக்களை எப்படி பரப்பினார்? கோப்பர்னிக்கஸ் வந்து ஏன் வந்து சூரிய மைய கொள்கை கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் என்னென்னா ஒவ்வொரு கோள்களோட பிரகாசம் அதாவது ஒளிர்வு வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது, ஒவ்வொரு டைமும் வேறு மாதிரி இருந்தது. இதுவே அவருக்கு வந்து ஏன்னா ஒரு வட்டப்பாதையில் ஒரு நிலையான வட்டப்பாதையில் பூமியை சுற்றிட்டு இருந்ததுன்னா அது பிரகாசம் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ப்ளஸ் வக்ரகதின்னு சொல்கிற ரெட்ரோகிரேட் மொமெண்ட்டும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அதோட பிரகாசம் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார்னா சூரிய மைய கொள்கை கொண்டு வந்தார். அந்த கொள்கையை வந்து அவர் தாமஸ் டிக்ஸ்ன்ற அறிவியல் அறிஞர் என்ன பண்ணார்னா விண்வெளி மற்றும் அதை பேஸ் பண்ணி விண்வெளி மற்றும் கிரகத்தோட இயக்கங்களை அவர் கண்டுபிடிச்சாரு, எந்தெந்த இடத்துல இருக்கும்னு. கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார்னா எல்லாமே வட்ட பாதையில் சுற்றி வருது. ஸோ அந்த வட்டப்பாதைக்கும் அந்த ஒளிர்வு தன்மை அதாவது பிரகாசம் மாறுறதுக்கும் சம்மந்தம் இருந்ததை டிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணார்னா இது கோப்பர்னிக்கஸ் சொன்னது கரெக்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார். மேடம், காப்பர்னிக்கஸ் எழுதின புத்தகம் ஆன் த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி ஸ்பியர்ஸ் எதை பற்றி அந்த புக்கு என்ன சொன்னார்? அதில் ஆன் த ரெவல்யூஷன் ஆஃப் ஹெவன்லி ஸ்பியர்ஸ் வந்து லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. அதில் 6 சாப்டர் அதாவது 6 புத்தகம்னே நம்ம சொல்லலாம். அதில் என்ன இருந்ததுன்னா முதல் புத்தகம் பொதுவான வானியல் பற்றி, என்ன மாதிரி ஹெவன்லி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, செலஸ்டியல் பாடிஸ், வானத்தில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, என்ன மாதிரி நட்சத்திரம் இருக்கா, கோள்கள் இருக்கான்றதை அது தெளிவாக சொன்னது. அடுத்தது அவர் சொன்னது கோள வடிவ வானியல், அதாவது ஸ்பியராக இருக்க ஸ்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த 3வது புக் வந்து எர்த்தோட மூவ்மெண்ட் அதாவது புவியோட இயக்கத்தை வந்து தெளிவாக விளக்கியிருந்தார். அதில் அடுத்து புவியை சார்ந்து சந்திரனோட இயக்கம், ஏற்கனவே சொன்ன மாதிரி புவியும் சந்திரனும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டு அதோட இயக்கம் புவியை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துருந்தார். அதுக்கடுத்து மற்ற கோள்களோட இயக்கம், அது வந்து 5வது புக்கு. அது இல்லாமல் நட்சத்திரங்களோட இயக்கம், மற்ற எல்லாத்தையும் அவருக்கு தெரியாத கோள்கள் எல்லாத்தையுமே நட்சத்திரமாக மாற்றிட்டு நட்சத்திரங்களின் இயக்கமும் அவர் வந்து அந்த ஒரு சாப்டர் எழுதினார். இது வந்து 1400களில் வந்தது. பட் அது வந்து லத்தீன் மொழியில் இருந்ததுனால வெகு ஜனங்களுக்கு அது போய் சேரலை அந்த புத்தகம். அவரோட சிஷ்யர் வந்து சீடர்னு சொல்லலாம், இல்லை உதவியாளர் சொல்லலாம், ரெட்டிகஸ் என்ன பண்ணார்னா இந்த கருதுகோளெலாம் விவாதம் செஞ்சு அதோட உண்மைத்தன்மையை கொண்டு வந்தார் அந்த டைமே. அதனால் ஆனாலும் லத்தீன் மொழியில் இருந்தனால அது ரொம்ப பெருசாக வெகு ஜனங்களை போய் அடையலை. அதனால் பெரிய அவருக்கு எந்த எதிர்ப்பும் அந்த டைமில் அவருக்கு இல்லை.
நமக்கு அஸ்ட்ரானமியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாருன்னு தெரியும், எக்கனாமிக்ஸ்லேயும் அவர் புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. நிக்கலஸ் கோப்பர்நிக்கஸ்ன்றவர் வானியல் மட்டும் படிக்கல, அவர் ஒரு 4 பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு. அந்த 4 பல்கலைக்கழகத்துலேயும் வெவ்வேறு படிப்புகளை படிச்சிருக்காரு. கிராஸ்கோவ், அப்புறம் பொலக்னியா, அப்புறமேட்டு பதுவா, ஃபெராரா, இந்த மாதிரி ஒரு 4 யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் அவர் படிச்சிருக்காரு. இதில் கிராக்கோ யூனிவர்சிட்டியில் வந்து அவர் என்ன படிச்சிருக்காருன்னா அஸ்ட்ரானமி, வானியலும் கணிதமும் படிச்சிருக்காரு. அடுத்து பொலக்னாவில் வந்து கிறிஸ்துவ மத சட்டம், எப்படி ஒரு சர்ச்சை நிர்வகிக்கிறதுன்றதை படித்தார். அங்கே வானியலும் படிச்சிருந்தார். அங்கே தான் வானியல் அறிஞர் டொமினிக்கோவோட அவர் இணைஞ்சு வானியலில் அவருக்கு வந்து ஆர்வம் வந்தது. அப்புறம் பதுவா பல்கலைக்கழகத்தில் மருத்துவமும் படித்தார். அப்புறம் ஃபெராரா யூனிவர்சிட்டியில் அவர் அதாவது மதச்சட்டத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். ஸோ அவர் பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்துலையும் அவர் வந்து கால் வைக்காத துறையே இல்லை. அந்த காலத்தில் மருத்துவம் வேற இல்லை, வானியல் வேற இல்லைன்னு நினச்ச காலத்திலேயே 2 வேறன்னு அவர் படித்து எல்லாத்துக்கும் புரியவும் வச்சார். அது ஒரு பெரிய புரட்சி தான் சொல்லணும். காப்பர்நிக்கஸோட இளமை காலம் எப்படி இருந்துச்சு? கோப்பர்நிக்கஸ் February 19, 1473 இப்போ சொல்கிற போலன் அப்போ ராயல் ப்ரூஷியாவில் பிறந்தார். தோரன்ற நகரத்தில் பிறந்தார். அவர் பிறக்கும்போது கொஞ்சம் நல்ல வளமிக்க செல்வந்த குடும்பத்திலலாம் பிறந்தார். அவர் குழந்தையார் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் தவறிடுறாங்க. அவர் தாய் மாமனோட பொறுப்பில் தான் அவரும் ஒரு 3 சகோதரிகளும் வளர்ந்தாங்க. வளரும்போதே அவங்க தாய்மாமன் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து கெனான் லான்னு சொல்கிற கிறிஸ்துவ மத சட்டம், அதாவது சர்ச்சுகளை நிர்வகிக்கிற சட்டம், அது இல்லாமல் வானியல், கணிதம், பல்வேறு மொழிகளை வந்து அவர் கற்றுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பல கலைகளும் கற்றுக்கிட்டாரு. இப்போ சொல்லணுன்னா கூட அவரோட உருவப்படம் நம்ம பார்க்குறது கூட அவர் வரைஞ்சதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. அவர் நம்ம இப்போ எடுக்கிறோம்ல செல்ஃபி மாதிரி, அவர் சுய உருவப்படத்தை அவரே வரைஞ்சிக்கிட்டாருன்னு ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அவ்வளவு பல்வேறு ஆளுமை கொண்டவர் அவர். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அவர் எந்த இடத்துலையும் அவர் வந்து சும்மா இல்லை, அவர் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் போயிட்டு அங்கே இருக்க வானியலாளர், உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்கே டொமினிக்கோ இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பதுவா போனார்னா மெடிசின் படித்தார். அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம், நமக்கு இப்போ பார்க்கும்போது ஒன்று வேறு ஸ்பெஷாலிட்டி சொல்லுவோம், சம்மந்தம் இல்லாத படிப்புன்னு. ஆனால் அவர் வந்து எல்லாத்துலேயும் அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த பாலிகிளாட்னு சொல்லுவாங்களே, நிறைய லாங்குவேஜஸ், மொழிகளை வந்து அவர் கற்று தேர்ந்திருக்காரு. அதனால தான் அவரோட தாய்மொழி வந்து லாட்டினாக இருந்தாலும் அவர் வந்து மற்ற டாய்ஷும் சரி, ஃப்ரான்ஸும் சரி, அந்த மாதிரி எல்லா ஃப்ரெஞ்சும் சரி, எல்லா லாங்குவேஜையும் அவர் வந்து கற்றுக்கிட்டார். காப்பர்நிக்கஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க இந்த யூனிவர்ஸை எப்படி பார்த்தாங்க? முன்னாடி, அதாவது 1400களுக்கு முன்னாடி பூமி வந்து யூனிவர்ஸோட மையம், அண்டத்தோட மையம்னு நினச்சாங்க. பூமியை சுற்றி தான் அனைத்து கோள்களும் சூரியனும் சுற்றுதுன்னு நினச்சாங்க. யாருமே சூரியன் மையப்புள்ளியாக இருக்கும், அதை சுற்றி தான் பூமி சுற்றுன்னு நினைக்கல. அவங்களோட நம்பிக்கைப்படி, அந்த காலத்தை நம்பிக்கைப்படி எல்லாமே பூமியை சுற்றி தான் நடந்தது அப்படின்னு நினச்சாங்க. பூமி வந்து தன்னோட அச்சில் சுற்றுது அப்படின்றது கூட யாராலையும் கணிக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தாங்க. எல்லாமே மாறுறது, காலநிலை மாறுறது, எல்லாமே மற்ற எல்லா பிளானட்டும் சரி, சூரியனும் நம்மளை சுற்றுறனால தான் அது நடக்குது அப்படின்னு நினச்சாங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக எந்த கான்செப்டும் கொண்டு வரல. பட் இவர் காப்பர்நிக்கஸ் என்ன பண்ணார்னா, நிறைய படித்தனால அவர் வந்து வேறு நல்ல க்ரீக் லாங்குவேஜும் தெரிஞ்சனால அங்கே இருக்க புக்ஸில் எடுத்து படிக்கிறாரு. அங்கே இருக்க அறிஞர்கள், அரிஸ்டாட்டில் சொன்னது, இந்த மாதிரி நிறைய அறிஞர் சொன்னதை வச்சுட்டு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது சூரிய மைய கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராரு. அது மட்டும் கிடையாது, அவர் சூரியனை மட்டும் பற்றி சொல்லலை, எல்லா கிரகங்களோட, அதாவது கோள்களோட இயக்கம், நிலாவோட இயக்கம், மற்ற வான் முகட்டுன்னு வச்சுட்டார் அவர். அது வந்து அங்கே இருக்க எல்லா நட்சத்திரத்தையும் சொன்னார். ஏன்னா தூரமாக இருக்கும்போது அதுவும் நகருதுன்னு அவருக்கு தெரியல. பட் அது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஒவ்வொருத்தோட பிரகாசம் ஏன் வந்து மாறுது அப்படின்றதையும் அவர் தெளிவாக விளக்கிட்டு இருந்தார். எல்லாமே கருதுகோளாக, ஹைப்போதசிஸாக தான் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா அப்போதைக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் மாதிரியோ வேறு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பெருசாக போடுற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் எல்லாமே அவர் ஹைப்போதசிஸாக, கருதுகோளால் தான் சொன்னார். அதுவே ஒரு பெரிய ஹீலியோசென்ட்ரிக் தியரி வர்றதுக்கு காரணமாக இருந்தது. காப்பர்நிக்கஸ்க்கு அடுத்து வந்தவங்க அவரோட தியரிஸை எப்படி மாற்றினாங்க,
எப்படி பயன்படுத்தினாங்க? காப்பர்னிக்கஸ் அந்த ரெவல்யூஷன் ஆஃப் ஹெவன்லி ஸ்பியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அந்த புக் வந்து லத்தீனில் இருந்தனால சாதாரண வெகுஜனத்துக்கு போய் சேர முடியல. ஆனால் அதை வந்து படித்தவங்க ப்ரூனோ அண்டு கலீலியோ, இந்த மாதிரி அவருக்கு பின்னாடி வந்தவங்க, ரெட்டிகஸ் அவரோட தலைமை சீடர்னு கூட சொல்லலாம், அவரோட மாணவர் உதவியாளர்னு சொல்லலாம், அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கருத்துக்கொள்ளலாம் விவாதம் செஞ்சு அதை வந்து உண்மைன்னு கண்டுபிடிச்சாங்க. ப்ரூனோவும் கலீலியோவும் அவர் சொன்னது உண்மைன்றதுக்காக ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், கலீலியோ வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிச்சனால அவர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால் 1616 வரைக்கும் அந்த நூல் வந்து தடை செய்யப்படவே இல்லை. பட் 73 வருஷம் கழிச்சுட்டு அந்த புக்கு வந்து தடை செய்யப்பட்டது. அவர் புக்கு வெளியிட்டு 73 வருஷம் கழித்து தடை செய்யப்பட்டது. அப்போ இருந்த ஜனங்களால், வெகுஜனங்களால் அதை வந்து உண்மைன்னு புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா நம்ம பார்க்குறது மாதிரி ரங்கராட்டனத்தில் சுற்றும் போது நம்ம நிலையாக இருக்கும், மற்றதெல்லாம் சுற்றுது அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். அதுதான் எல்லா ஜனங்களோட இதாக இருந்தது. அதை யாராவது மறுத்து பேசும்போது ஆதரவும் கொடுக்க முடியல. அதனால அவங்க வன்மையாக எதிர்த்தாங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி அகெயின்ஸ்டாக சொன்னாங்களோ. காப்பர்னிக்கஸ் யூனிவர்ஸை பார்த்ததுக்கும் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கண்டிப்பாக காப்பர்னிக்கஸ் வந்து யூனிவர்ஸை ஒரு ஸ்பியராக பார்த்தாரு. அதுக்கு எந்த சென்டரும் இல்லைன்னு சொல்லியிருந்தார். நம்ம இருக்கிற ஒரு சென்டர் வந்து சென்டர் கிடையாது, அதுக்கு எந்த சென்டரும் கிடையாது. சன்னு வந்து சென்டர் ஆஃப் நம்மளோட சூரிய மண்டலத்தோட மையம்னு நினச்சாரு. பூமி வந்து மையம் கிடையாதுன்றதை அவர் இது ஆணித்தரமாக மறுத்தார். அது ஒன்று. அனைத்து கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருது, பூமியை சுற்றி வரலன்றதை அவர் கிளியராக சொன்னார். அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பூமி வந்து தன்னோட அச்சில் சுற்றுது, அதனால தான் காலங்கள் மாறுதுன்றதை அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்புறமேட்டு நம்ம பூமி நகர்னால தான் சூரியனும் நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்றதையும் அவர் கிளியராக சொல்லியிருந்தார். இது அவரோட கருதுகோளாக இருந்தது. இப்போ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அறிவியல் துறையில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சனால இப்போ நம்ம ராக்கெட்டும் சரி, சேட்டலைட்டும் விட்டுட்டு நம்மளோட சூரிய மண்டலத்தை விட்டு அடுத்த அண்டங்கள்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம மில்கிவே கேலக்ஸியை விட்டுட்டு அடுத்த அண்டமெல்லாம் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க கோள்கள் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அங்கே வந்து எந்த மையமும் கிடையாதுன்னு. இன்னும் யூனிவர்ஸ்ன்றது, அதாவது அண்டம் பேரண்டம்ன்றது அளவிட முடியாதுன்றதும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம மட்டும் தனியாள் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளை மாதிரியே நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கோள்கள் இருக்குது, நம்மளை மாதிரியே நிறைய சூரியன்கள் இருக்குது, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அதனால் நம்ம இன்னுமே கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு தெரிஞ்ச, அந்த காலத்தில் காப்பர்னிக்கஸ் காலத்தில் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நம்ம அதே ஸ்டேஜில் தான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். காப்பர்னிக்கஸை ரெனேசன்ஸ் மனிதன்னு சொன்னாங்க, எதனால்? மறுமலர்ச்சி மனிதன் அப்படின்றது கரெக்டான பதமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் அப்போ தான் கலை, அறிவியல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்தது. அப்பயுமே ஜனங்களுக்கு வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படலை. ஏன்னா அப்போல்லாம் சண்டைக்கு போகிறது, திரும்ப நாடுகளை ஜெயிக்கிறது மட்டும் தான் இருந்தது. அதுக்கு மேலே ஒரு கலை இருக்குது, அறிவியல் இருக்குது, வானியல் இருக்குது, மருத்துவம் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதராக அவர் இருந்தார். மோரோவர் அப்போ இருக்க இட்டலிக்கும் சரி, எல்லா கண்ட்ரிக்கும் அவர் வந்து பணவியல் கோட்பாடாக அப்பயே அவர் வந்து வகுத்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பண மதிப்பிழப்பு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பண வீக்கம், பண சரிவு, மதிப்பு சரிவு, இதெல்லாமே அந்த காலத்திலே அவர் வந்து இத்தாலியோட பண மதிப்பு வந்து குறையாமல் பார்த்துக்கிட்டார் அவரோட கொள்கையினால். அவர் வந்து அங்கே இருக்க ராஜாக்கு, அந்த மன்னருக்கே அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில். அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவரோட கோட்பாடும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மருத்துவத்துலேயும் அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக தான் இருந்திருக்காரு. அவரோட தாய்மாமன் உடம்பு முடியாதப்போ இருந்தப்போ, வயதாகி உடம்பு முடியாத இருந்தப்போ அவர் மருத்துவமும் பார்த்துருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் இருந்த அந்த சர்ச்சில் இருந்த எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு நல்ல மருத்துவராகவும் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரிஞ்சது வானியல் அறிஞர்னு தெரியும், பட் பொருளாதாரத்துலேயும் அவர் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. ப்ளஸ் மருத்துவத்துலேயும் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லை,
அந்த சர்ச்சை நிர்வகிக்கிற தேவையான சட்டமும் படிச்சிருந்தார். கேனான் லான்னு சொல்லிட்டு அதையும் படிச்சிருந்தார். அதையும் அவர் நிர்வகிச்சுட்டு தான் வந்திருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அவருக்கு சீஷர்கள் அந்த சக பணியாளர்களுக்கும் அந்த சயின்ஸ் அவர் தெரிஞ்சதையும் அவர் வந்து டீச் பண்ணுறதாகவும் இருந்தது. ஸோ ஒரு கம்ப்ளீட் மேன் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயம் ப்ளஸ் எல்லா லாங்குவேஜும் அவர் தெரிஞ்சிருந்தது. இத்தனை லாங்குவேஜ் வந்து அந்த காலகட்டத்தில் தெரிகிறது, அதுவும் நல்லா எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கிறது, தெரிகிறது, பாலிகிளாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருந்தார். அதனால் அவர் வந்து ரெனாய்சன்ஸ் மேன் சொல்லலாம், இல்லை மறுமலர்ச்சி மனிதன் சொல்லலாம். காப்பர்னிக்கஸ் எப்படி அவருக்கு பின்னாடி வந்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்? காப்பர்னிக்கஸ் அவரோட முன்னாடி இதை கரெக்டாக சொல்லணும்னா, அவருக்கு முன்னாடி இருக்கவங்கள, அதாவது க்ரீக் அஸ்ட்ரானமரும் சரி, க்ரீக் மேத்தமெட்டிஷியன்ஸும் சரி, அரிஸ்டாட்டில் யூக்ளிட் வரைக்கும் அவர் ப்ளஸ் அராபோட அஸ்ட்ரானமர், அதாவது வானவியல் அறிஞர் அல் பட்டானி, அவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்களோட தாக்கம் தான் அவரோட ஹீலியோசென்ட்ரிக் தியரி. இதை வச்சுட்டு அவர் பின்னாடி இருந்த ரெட்டிகஸும் சரி, ப்ரூனோவும் சரி, கலீலியோ, தாமஸ் டிக்ஸ் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அவரோட கருத்துக்கொள்ள வச்சுட்டு அதிலிருந்து அவங்க ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது சூரிய மைய கொள்கையை வலுப்படுத்தினாங்க. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்கோளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை வந்து அவரோட கோப்பர்னிக்கஸோட ஆராய்ச்சியை மேம்படுத்தி விண்வெளி மற்றும் கிரக இயக்கங்களை வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க. ஈவன் கலீலியோ வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச பின்னாடி அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட இயக்கங்களுக்கு வலுவான காரணத்தை சேர்த்தார். அவரோட புக்கு வந்து ஆன் த ரெவல்யூஷன் ஆஃப் ஹெவன்லி ஸ்பியர்ஸ்க்கு வலுவான ஆதாரங்களை கலீலியோ கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த புக்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்து அவர் ஆதாரத்தை சேர்த்தனால தான் அந்த புக்கு வந்து 1616 தடை செய்யப்பட்டது. காப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்ச பின்னாடி, சூரிய மைய கொள்கை கண்டுபிடிச்ச பின்னாடி அவருக்கு பின் வந்தவங்க கெப்லர்லாம் வந்து காப்பர்னிக்கஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வட்டப்பாதையில் சூரியனை சுற்றி வருது, பூமியும் ஒரு கோள் தான் சொல்லியிருந்தார். கெப்லர் வந்து இல்லை, வட்டப்பாதை இல்லை, இது வந்து நீள்வட்டப்பாதைன்னு அவர் கொண்டு வந்தார். அந்த கருதுகோள் வந்து இப்போ வரைக்கும் கெப்லர்ஸ் லான்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு ஆதாரமே கோப்பர்னிக்கஸோட தியரி தான் சொல்லலாம். கலீலியோ வந்து அவர் சொன்ன எல்லா இயக்கங்களையும், கோள்களோட இயக்கம், ஜூபிட்டர் அதாவது வியாழனோட இயக்கம், செவ்வாயோட இயக்கம், நிலாவோட இயக்கம் எல்லாத்தையும் அவரோட டெலஸ்கோப் கண்டுபிடிச்சி, தொலைநோக்கியை கண்டுபிடிச்சி அதிலிருந்து அவர் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா நமக்கு ஏற்கனவே தெரியும். கிராவிட்டி அண்ட் ஆல் த நியூட்டன்ஸ் லா, 3 லாவும் தெரியும். அந்த 3 லாவோட பேசிக் கான்செப்ட் எங்கேருந்து வந்ததுன்னா கோப்பர்னிக்கஸ் தியரியிலேருந்து தான். இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னென்னா, அவரே கோப்பர்னிக்கஸ் சொல்லியிருக்கார், அல்பட்டானியோட அராப் சயின்டிஸ்டோட கான்செப்ட்லேருந்து அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அதாவது அவர் டெவலப் பண்ணது தான் இந்த கெப்லர் லா, கலீலியோஸ் லா, நியூட்டன்ஸ் லா எல்லாமே. மேடம், காப்பர்னிக்கஸ் வாழ்ந்த காலத்தில் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? காப்பர்னிக்கஸ் வாழ்க்கை வந்து அவர் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தனால அவருக்கு நிறைய கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 மொழிகளை கற்றுக்கிறதுன்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயந்தான். இப்போ இருக்க மாதிரி டெக்னாலஜி எதுவுமே வளராத காலத்திலேயே அவர் வந்து 4 மொழிகளையும் கற்றுக்கிட்டாரு. மொழிகள் மட்டும் கற்றுக்கல, எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரம் கற்றுக்கிட்டாரு, கணிதம் கற்றுக்கிட்டாரு, அப்புறம் இயற்பியல் கற்றுக்கிட்டாரு, வானவியல் கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த கிறிஸ்தவ மத சட்டத்தையும் கற்றுக்கிட்டாரு. எல்லாத்துலேயும் சாதாரணமாக கற்றுக்கல, அவர் எக்ஸ்பர்ட்டாக நல்ல பன்முகத்தன்மையோடு இருந்தார். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டுக்கே, இத்தாலிய அரசாங்கத்துக்கே அவர் வந்து பணவியல் கொள்கையை அவர் வந்து வகுத்து கொடுத்தாரு. பண மதிப்பிழப்பு, அந்த காயின் சொல்லுவாங்களே, அந்த காயின் மதிப்பிழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் கோட்பாடுகள்லாம் வகுத்து கொடுத்தாரு. அந்த பண மதிப்பிழப்பு சரிவிலேருந்து அந்த இத்தாலியையும் காப்பாற்றினார். மேடம், காப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்ச இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொல்ல முடியுமா? காப்பர்னிக்கஸ் அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய கருவிகள்லாம் எதுவும் கிடைக்கல. அவரே வடிவமைச்ச 2 கருவிகள். ஒன்று வந்து ஆஸ்ட்ரோ லேப், அதாவது வானின் வரைபட கருவி. அடுத்தது குவாட்ரண்ட், சதுர அங்கம். இது 2 மட்டும் தான் இன்னும் படங்களில் பார்த்தாலே தெரியும். அது 2மே அவர் யூஸ் பண்ணி வரைஞ்சது அந்த பழைய காலத்து படங்களில் பார்த்துருக்கலாம். அதை வச்சுட்டு அவர் வந்து கோள்களையும் வரைஞ்சார், சூரியனையும் வரைஞ்சார், ப்ளஸ் மற்ற அவர் சொன்ன மாதிரி
கூரை முகட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாரு, வானவியல் கூரை முகடு, அதாவது ஃபர்மமெண்ட் அப்படின்வாங்க. அங்கே இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே அவர் வரைஞ்சார். அவரால் வரைய முடியாத என்னென்னா அது வேறு வேறு உயரத்தில் இருக்குன்றத அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிச்சவர் தாமஸ் டிக்ஸ். அவர் வந்து கரெக்டாக எந்தெந்த உயரத்தில் இருக்குது, பூமியை விட எந்த இடத்துல இருக்குது, சூரியனை விட எந்த இடத்துல இருக்குன்றதை கரெக்டாக சொன்னார். அதுக்கு முன்னே கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார், எல்லாமே ஒரு முகட்டில் இருக்குது. எப்படி நம்ம கூரை முகட்டில் பார்க்கும்போது எல்லா ஓட்டையும் ஒரே மாதிரி தெரியுதோ பகலில், அதே மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதுலேருந்து டெவலப் பண்ணதான் தாமஸ் டிக்ஸ். அவர் என்ன பண்ணார்னா வேறு வேறு ஹைட்டில் இருக்குது, எல்லாமே ஒரே தூரத்தில் இல்லை அப்படின்றத அவர் கிளியராக சொல்லியிருந்தார். அதை வச்சுட்டு கோள்களோட இயக்கம், மற்ற நட்சத்திரங்களோட இயக்கம் எல்லாமே சொல்லியிருந்தார். மேடம், காப்பர்னிக்கஸோட கடைசி காலம் எப்படி இருந்துச்சு? காப்பர்னிக்கஸ் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவரோட பங்களிப்பு எல்லா துறையிலையும் இருந்தது. மருத்துவமாக இருக்கட்டும் சரி, பொருளாதாரமாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், எல்லா இடத்துல அவரோட பங்களிப்பு வந்து மிக அளப்பரியதாக இருந்தது. அவரோட 70ஆவது வயதில் அவருக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்தனால அவர் வந்து படுக்கையில் இருந்தார். அந்த டைமில் அச்சுக்கலை பெரிதாக வளர்ச்சி அடையாதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரோட ஆன் த ரெவல்யூஷன் ஆஃப் ஹெவன்லி ஸ்பியர்ஸில் 6 புத்தகமாக எழுதினார், 6 சாப்டரையும். அந்த 6 சாப்டரையும் அந்த அச்சுக்கு கொடுத்து கையில் எடுத்த பின்னாடி அந்த மரணப்படுக்கையில் கையில் எடுத்து அவர் பார்த்துட்டு தான் அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவர் வந்து அதை வந்து எல்லாருமே இப்போ வரைக்கும் அதை வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து புனித பட்டம் கூட கொடுத்துருக்காங்க அந்த சர்ச்சிலேருந்து. தென் அவர் இப்போது வந்து அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறது ஃப்ரோம்போர்க்னு ஒரு இடத்துல. அங்கே அடக்கம் பண்ணி அவர் கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் அவரோட பெருமையை பறைசாற்றும் விதமாக 1973 வந்து அவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். அது இல்லாமல் 2015 காங்கிரியேலில் ஒரு ஊடு திரளுக்கு கோப்பர்னிக்கஸோட பெயர் வந்து சூடப்பட்டிருக்கு. ஸோ அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஸ்வெட்லானா அசரோவா ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து பூமியை நகர்த்தியவர், சூரியனை நிறுத்தியவர்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோப்பர்னிக்கஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜான் பன்விலியில் வந்து டாக்டர் கோப்பர்னிக்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அந்த 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு எப்படி ஜனங்கள் இருந்தாங்க, என்ன மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்றது அந்த புக்கில் இருந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எந்தவித உபகரணம் இன்றி சூரிய மைய கொள்கையை கண்டறிந்தார். ஸோ அதனால் அவரை வந்து நவீன வானவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரை வானியலில் பல ஆணித்தனமான உண்மைகளை உலகிற்கு எடுத்துக்காட்டிய நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்னும் வானியலாளர் பற்றிய பல கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.